இந்தியாவிலே 3 முறை தண்டவாளங்கள் அகற்றப்பட்டு மீண்டும் ரயில்வே பாதை அமைக்கப்பட்ட வரலாறு மதுரை தேனி ரயில்வே பாதைன்னு சொல்றாங்க. இந்த வீடியோல மதுரை தேனி ரயில்வே பாதை எப்படி வந்துச்சுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் தேனி மக்களை, தேனிக்காரன் 30 days 30 வீடியோஸ்ல டே 21 தேனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கும். 1909ல ஏலக்காய மத்த மாவட்டத்துகளுக்கும் மாநிலத்துகளுக்கும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல 610 மில்லிமீட்டர் மிக குறுகிய தண்டவாள பாதை அமைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த பாதை குமுளி லோயர் கேம்ப் டு திண்டுக்கல் சந்திப்போடு இணைக்கப்பட்டிருந்திருக்கு. 1915ல முதல் உலக போர் காரணமாக மூடப்பட்டிருக்கு. மறுபடியும் 1928ல 762 மில்லிமீட்டர் குறுகிய பாதை திறக்கப்பட்டு பிரைவேட் கம்பெனி ஏலக்காய் மற்றும் மசால் பொருட்களை கொண்டு செல்ல மதுரை டு தேனி பாதை அமைச்சிருக்காங்க. 1942ல இரண்டாம் உலக போரின் போது இந்த பாதை தண்டவாளங்களை அகற்றப்பட்டிருக்கு. 1954க்கு இடையில இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாதையை மீட்டர் கேஜ் பாதையா மீட்டப்பட்டு மதுரை டு போடிநாயக்கனூர் வழித்தடங்கள் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு காலப்போக்குல பயணிகள் பயணிக்கிற ரயில் பாதையாவே மாற்றப்பட்டிருக்கு. 2010ல அகல பாதையா மாத்துறதுக்காக ரயில்வே போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. நிதி ஒதுக்காத காரணத்தினால கிடப்பிலே கிடந்த பணிகளின் கோரிக்கையின் விளைவாக 506 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி விரிவுபடுத்தப்பட்டிருக்குங்க. 12 கால காத்திருப்புக்கு பிறகு 2022ல ரயில்வே பாதை திறக்கப்பட்டு பயணிகள் பயணிச்சிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா மதுரை டு போடிநாயக்கனூர் வரைக்கும் வந்திருக்கு. அதன் பிறகு சென்னை டு போடிநாயக்கனூர் இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு மறந்துடாம தேனிக்காரனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க.